சரி, அப்படி நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி ரிஷபராசி அன்பர்களான உங்களுக்கு எப்படி இருக்கு? நிறைய பேர் வந்து பாருங்க, இந்த மாதிரி சனி பயிற்சி பலன்கள் நாங்க போடும்போது 2025 ஆரம்பிச்சிருச்சிங்க, இன்னும் ஒண்ணுமே எங்களுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியலீங்களேங்க அப்படி. மூணுமே வந்து பாருங்க, அதாவது சனியினோட பார்வை லாப சரியா இருந்து 1, 5, 8 பார்க்கறது நம்மளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்னு தரதான் போகுது. அதுக்கு மேலே பலன்களா இருந்தாலும் நான் ரிஷபத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமும் சொல்றேங்க. அது என்ன அப்படின்னா, குரு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல வராரு. ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சனி பகவான் 29 மார்ச் 2025 கும்பத்திலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். தோராயமா இரவு 10 மணிக்கு மேலே. இது வந்து பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி, சரிங்களா? வாக்கிய பஞ்சாங்கப்படி 2026 தான் பயிற்சி ஆகிறார், சரிங்களா? அப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி 3 பயிற்சியுமே, அதாவது சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி 3மே 2025 நடக்குது. சரி, அப்படி நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி ரிஷபராசி அன்பர்களான உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த 2025 ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கிறது ஃபஸ்ட்டு யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு தாங்க. இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள், இந்த மாதிரி சனி பயிற்சி பலன்கள் நாங்கள் போடும்போது 2025 ஆரம்பிச்சிருச்சிங்களேங்க, இன்னும் ஒன்றுமே எங்களுக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியலிங்களேங்க அப்படிங்கிறாங்க. மார்ச் 29 தாங்க சனி பயிற்சி ஆரம்பிக்குது. ஆனால் மார்ச் 29க்கு முன்னாடி கொஞ்சம் அவர் வந்து நற்பலன்கள் தந்துடுவார். அதுக்கு மேலே மே 14 குரு பயிற்சி, மே 18 தான் ராகு கேது பயிற்சி. அப்போ மார்ச்சுக்கு மேலே நம்மளுக்கு கண்டிப்பாக படிப்படியாக நல்ல வந்து அற்புதங்கள், நல்ல முன்னேற்றங்கள் இதெல்லாம் நடக்க தான் செய்யும், கவலைப்பட வேண்டாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சனி பயிற்சி ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கிறது ஃபஸ்ட்டு யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு. சனி மட்டும் இல்லை, குருவும் சரி, ராகு கேதுவும் சரி. சரி, சனி பகவான் எந்த பாவத்தில் வந்து உட்கார்றாரு அப்படின்னா லாபஸ்தானம் 11ஆம் பாவத்தில் வந்து உட்கார்றாரு. எப்பயுமே வந்து பாருங்கள், அசுபர்கள் சுபஸ்தானத்தில் வந்து உட்காரும் போது, அந்த அசுப கிரகங்கள் நல்ல பாவத்தில் வந்து உட்காரும்போது அபரிவிதமான ஒரு நற்பலன்கள் அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஒரு விதத்தில் ராஜயோகம் அப்படின்றதும் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பாருங்கள், இது லாபஸ்தானம் அப்படின்றத சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் உண்டுங்க. அதாவது நீ என்ன செய்யறியோ அதுக்கான பிரதிபலன்களை எல்லா அளவும் குறையாமல் கொடுத்துருவோம். இதுதான் சனி. அப்போ என்ன அர்த்தம்? நீ ஹானஸ்ட்டாக உழ, நீ பாட்டும் வேலையை பாரு, கண்டிப்பாக அதுக்கான ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது வரும். கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு. நீங்கள் கடமை செஞ்சால் போதும், பலன் அபரிவிதமாக சனி கொடுத்துருவாங்க, கவலைப்பட வேண்டாம். இது லாப சனியாக வர. அதுக்கடுத்து லாப சனியாக இருந்து அவரோட பார்க்குற பார்வை வந்து பாருங்கள் 1ஆம் பாவம். 1ஆம் பாவத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு வந்து பாருங்கள், பொதுவாக சனி 1ஆம் பாவத்தை பார்க்கும்போது ஒரு மந்த நிலை அப்படின்றது வரும். அது வந்து அவர் வந்து கொஞ்சம் ஒரு கோர பார்வை அப்படின்றது, அசுப பார்வை அப்படி பார்க்கறதுனால, நல்ல பார்வை பார்த்தா அந்த மந்த நிலை அப்படின்றது வராது. பட் இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடென்ட் வேண்டாம். அதே மாதிரி நம்ம வந்து சட்டு பட்டுன்னு பேசிடுறது வேண்டாம். மந்த நிலை வருது அப்படின்னாலும் ஓவர் டேக் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லலாம், சரிங்களா? நம்மளுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். 1ஆம் பாவத்தை அவர் பார்க்கறதுனால நம்மளுக்குள்ள பயங்கர கான்ஃபிடென்ட் வரும். என்னால் முடியும், ஐ கேன், ஐ வில் அண்ட் ஐ ஷுட், ஐம் அலோன் கேன் டூ இட் அப்படின்ற எண்ணம் கூட கொஞ்சம் மேலோங்கும், சரிங்களா? அதுக்கடுத்து இவர் 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்குறார். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால பூர்வ ஜென்மாக்களில் நீங்கள் என்னென்ன நல்ல கர்மாக்கள் செஞ்சிருந்தீங்களோ அத்தனைக்குமான நற்பலன்கள் அப்படின்றத அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த 2.5 வருஷ காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்கள், நம்ம குழந்தைங்க சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றத நம்ம அனுபவிச்சிருப்போம். அந்த குழந்தைங்கள் சார்ந்த பிரச்சனைகள், பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது, பிள்ளைங்க அடமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுறது, இதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் ரொம்ப சாதாரண விஷயமாகி போச்சுங்க. 3 வயசு குழந்தைலாம் கூட அடமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ அதை நம்ம தான் மனசு மாற்றிக்கணும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் மாறிக்கணும். நம்ம வளர்ந்தோமே, நம்ம வந்து அம்மாவை எதிர்த்தே பேசுறது இல்லையே, நம்ம பிள்ளைங்க எதிர்த்து பேசுதே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நம்ம வளர்ந்தது வேறு, இப்போ பிள்ளைங்க வளர்றது வேறு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த கஷ்டம், மனசஞ்சலம் இதெல்லாம் நம்மளுக்கு மாறும். சனியே மாற்றி கொடுத்துருவார். அதுக்கும் மேலே சின்ன ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் விட்டு கொடுத்துருங்க, அவ்வளோதான் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், லாப சனியாக இருந்து அவர் 8ஆம் பாவத்தை பார்க்குறார், துஷ்தானத்தை பார்க்குறார். துஷ்தானத்தை பார்க்கறதுனால ரிஷபராசி அன்பர்கள், போன வருஷம் குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கும் மேலே இந்த ஜென்ம குருனால நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு தேவையில்லாத சவகாசம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா மனக்கஷ்டம், மனசஞ்சலம், ஒரு அவப்பேர் இதெல்லாம் ஏற்பட்டுச்சு. அந்த அவப்பேர், மனசஞ்சலம், மனக்கஷ்டம் இதெல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா
சனி பகவான் 8ஆம் பாவத்தை பார்க்கறதுனால மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இது 3மே வந்து பாருங்க, அதாவது சனியினோட பார்வை லாப சரியா இருந்து 1, 5, 8 பார்க்கறது நம்மளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்னு தரதான் போகுது. அதுக்கும் மேலே இது சனி பயிற்சி பலன்களாக இருந்தாலும் நான் ரிஷபத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமும் சொல்கிறேங்க. அது என்ன அப்படின்னா, குரு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வராரு. அதுவும் ரொம்ப ஃபேவரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அதுக்கும் மேலே ராகு வந்து பாருங்கள் 10ஆம் பாவம், கேது 4ஆம் பாவம், ராகு 10ஆம் பாவம். இவன் அசுபன் சுபஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்கார்றான். அப்போ ரிஷபராசி அன்பர்கள் வந்து பாருங்கள் தொழிலில் ரொம்ப பீக்கில் போவாங்க அப்படின்னு சொல்லலாம். சுய ஜாதகத்தில் ராகு நல்லா இருக்கா, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருக்கா, லாப சரியாக வரும்னா சில ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்துலேயே சனி லாபஸ்தனியாக இருக்கா. சுய ஜாதகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவம் இருக்கான். அது சனி தசை வேற நடக்குது இன்னும் ஒரு சிலருக்கு, அது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் ஒரு ப்ளஸ்ஸு. சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்தால் சரி, புரியுதுங்களா? அதாவது 6, 8, 12 இல்லாமல் இருந்தால் சரி, முக்கியமாக 8ல் இல்லாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த எல்லா பலன்களும் கிடைச்சிடும். சுய ஜாதகத்தில் ஒரு செகண்ட் பாவம், அதாவது 2ஆம் பாவம், அது குடும்பத்துக்கு பெருசாக ஃபேவர் கிடையாது. ஆனால் வசதி வாய்ப்பு அதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஃபேவரான இடம் தான். அந்த மாதிரி இடத்துல இருந்தால் கூட சனி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியான ஒரு அமேசிங்கான ரிசல்ட்ஸை உங்களுக்கு கொடுத்துருவாரு. இதில் எந்த விதமான கவலையும் தேவையில்லை. கேது 4ஆம் பாவம் கொஞ்சம் இம்பேக்ட் இருக்குது. உங்களோட தாய் வழி வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் குறையும். அம்மாவுக்கு உடல்நல குறைவுகள் அப்படின்னு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு ஒன்றும் இல்லைங்க, கேதுவை வந்து பசிஃபை பண்ணுறது அப்படின்றது ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிஸ்கெட் வாங்கி போட்டால் போதும். சரிங்களா? சரி, இப்போ சனி பயிற்சி எக்ஸ்ட்ராவாக நான் வந்து குருவை பற்றியும் ராகு கேது பற்றியும் சொன்னேன். சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்றதுனால. ஏன்னா ரிஷபம் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறாங்க. எல்லா விதத்துலேயும் ரிஷபத்துக்கு கஷ்டம். எந்த ஆஸ்பெக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பள்ளமாக இருக்குங்க. நாங்கள் கொஞ்சோண்டு இடம் இருக்குது, கொஞ்சோண்டு நிலம் இருக்குது, அங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் ரிஷபத்தினோட லைஃபு. இது எப்பயுமே ரிஷபத்துக்கு அப்படி தான். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ராகுவும் கேதுவும் நீச்சமடைகிறது ரிஷபத்தில். மேபி அது கூட காரணமாக இருக்கலாம். அதுக்கும் மேலே ரிஷபம் ரொம்ப வந்து பாருங்கள் பாசமானவங்க, பாசத்தை நிறைய எதிர்பார்க்கக்கூடியவங்க. அதனால் அது கிடைக்கிறது இல்லை. மேபி அது ஒரு ரீசனாக இருக்கலாம். சரி, அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பர்கள் இந்த 2.5 வருஷமும் சூப்பர் டூப்பராக இருக்குது, அந்த 2.5 வருஷமும் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தொழிலில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம தொழிலில் எப்படி முன்னேறணும், நம்ம வேலை என்ன, நம்ம பிறந்தது சாதிக்கிறதுக்கு அப்படின்றத ஒன்று மனசில் கொண்டு வந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம என்ன சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்றது சொல்ல தான் செய்வோம். அந்த விதத்தில் உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, பொதுவாகவே வந்து பாருங்கள் ஈசனையும் அம்பிகையும் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் கொடுக்கும். அதுலேயும் முக்கியமாக இந்த 2.5 வருஷ காலகட்டம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அம்பிகையை வழிபாடு பண்ணலாம். அம்பிகைக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஐகிரி நந்தினி நந்தித்த மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதேன்னு ஆரம்பிக்கும். அந்த மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் அ மந்த்ரா ஃபார் சக்ஸஸ். நம்ம சக்ஸஸ்க்கான ஒரு உன்னதமான மந்திரம் எது அப்படின்னா இந்த மைஷாசுர மர்தினி ஸ்லோகம். இதை தினம்தோறும் பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பர்ஃபெக்டாக பாருங்கள். ரிஷபத்தை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த ராசியுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.